ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயம் உளுந்தங்களி. ஸோ அந்த உளுந்தங்களியை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உளுந்தங்களி அப்படின்னாலே இந்த உளுந்தையும் அரிசியும் பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி அந்த பவுட்ரை வந்து வெல்லத்தோடைய பாகில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க உளுந்தங்களி. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அரிசிக்கு பதிலாக நம்ம இப்போ கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஊற வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது வேறு ஒரு மெத்தடில். அதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இருங்க, நான் கிளாஸ் காட்டிடுறேன். இந்த கிளாஸ் அளவுக்கு தான் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுன தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை நம்ம லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். அடுத்து இதுக்கு நான் வந்து கருப்பட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா ஒரு 1.5 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே இடித்து பாகாக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக கொரன்னு இருக்கணும். அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம அந்த அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதையும் அந்த வெல்லத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மெல்ட் பண்ணிட்டேன். அதை வந்து இதை மண்ணுக்குன்னு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அந்த டைரெக்டாக நம்ம அந்த உளுந்து இது வழியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை நம்ம கையாலேயே நார்மலாக என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ப்ராசஸையும் பண்ணிடுறோம். அப்புறமா ஜஸ்ட் அடுப்பில் வந்து நம்ம வெறும் கிண்டிகிட்டே இருக்கிறது மட்டும்தான் வேலையே. இதை நார்மலாக அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பொடியாக அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு இப்போ அந்த வெல்லைப்பாகை வந்து டைரெக்டாக பேனில் போட்டுருவாங்க. அந்த வெல்லைப்பாகு லைட்டாக சூடாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே களியை எடுத்துருவாங்க. அது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. இது வந்து நம்ம ஊற வச்சு பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்னொன்று என்னென்னா இது குளிர்ச்சி. ஸோ இந்த குளிர்ச்சின்றதுனால இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அழகாக ஒரு லிமிட்டான அளவுக்கு தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம உருளியை வச்சாச்சு. லைட்டாக சூடானோடனே நம்ம என்ன பண்ணோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி வந்த உடனே முந்திரி சும்மா ஒரு கொஞ்சோண்டு அதை நான் அப்படியே 4 பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு நெய்யும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகும் போது நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் அப்படியே இதில் கொட்டிடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து உளுந்து வந்து சீக்கிரம் சட்டுன்னு பிடிச்சிரும். அதனால் இது கிண்டிகிட்டே இருக்கணும். உளுந்தும் பருப்பும் அது வேகணும் இல்லையா. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். அடியில் பிடிச்சிக்காம நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது சட்டுன்னு பிடிச்சிரும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்பப்போ அது வேகிறதுக்கும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கலர்றதுக்கும் நம்ம இது வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள் லைட்டாக. அந்த ஸ்டேஜில் திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். இது செகண்ட் டைம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இதுதான் நல்ல பதம்.
இப்போ இது அப்படியே கொஞ்சம் ஆனால் வெந்துடுச்சா நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் நம்ம இன்னொரு தடவை கூட தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஏலக்காய், இடித்து வச்ச ஏலக்காய் பொடி, இப்போ நல்லா களி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த உளுந்தங்களி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இடுப்பு வலி, இந்த ஷோல்ட்ரு வலி, முட்டி வலி அது எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும். கேர்ள்ஸுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் லைஃப் லாங் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு நல்ல லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அவங்க ஃபாலோ பண்ணவும் ஆரம்பித்தா இன்னும் நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்லாம். கேர்ள்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இது ப்ரெக்னென்ட் டைமில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இதை வீட்டில். அது எதுக்காகனா அந்த டைமில் அந்த இடுப்பு வலி, வயிறு வலி, முதுகு வலி அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். முந்திரியை போட்டு லைட்டாக ஒரு 2-3 கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இது ஆறிடுச்சுன்னா அப்படியே கட்டியாயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் லிமிட்டாக சாப்பிடுங்க. இது பயங்கர கோல்டும் கூட இது. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு நடுவில் குழியை இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, இதே மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை நீங்களும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.